மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, உயர்ந்த ஜனநாயக மரபோடு எங்களை வழிநடத்தி வருகிற தங்களுக்கும் உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் தமிழகத்தை கம்பீரமான சமூக நீதி பாதையிலே வழிநடத்தி செல்கிற மாண்புமை முதல்வர் அவர்களுக்கும் அவை நிறைந்த சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். எனக்கு முன்னாலே உரையாற்றிய பல நண்பர்களும் சொன்னார்கள், 40க்கு 40 வென்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் கூட சொன்னேன், இன்னா 40 இனியவை 40 என்பது கடந்த கால ஒரு முழக்கம். நின்றது 40 வென்றது 40 என்பது தற்கால தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது என்று நானும் சொன்னேன். இதை ஒரு அரசியல் வெற்றியாக மாத்திரம் நான் பார்க்கவில்லை. இதற்கு பின்னாலே ஏற்பட்டிருக்கிற சமூக நல்லிணக்கத்தை, அதற்கு களமமைத்து கொடுத்திருக்கிற தமிழக அரசை, அதற்கு பணி செய்திருக்கிற காவல்துறையை இந்த தருணத்திலே நான் நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 40 வென்றது என்பது ஒரு நல்ல செய்தி. ஆனால் சிதம்பரத்திலே மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் வெற்றி பெற்றார்களே, கடந்த முறை ஒரு 3000 வாக்குகள் என்கிற அளவிலே நள்ளிரவு வரை தொடர்ந்த அந்த பிரச்சனை, இந்த முறை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுகிற ஒரு சாத்தியம் நிகழ்ந்திருக்கிறது. சிதம்பரத்திலே நின்று, அந்த தில்லை திருநகரிலே நின்று மாண்புமை முதல்வர் அவர்கள் கர்ஜித்தார்கள், ஒரு சிறுத்தையை வெற்றி பெற செய்ய 2 சிங்கங்களை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சர் அவர்களையும் போக்குவரத்து துறை அமைச்சர்களையும் பார்த்து சொன்னார்கள். இங்கே எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், கடந்த காலங்களில் அண்ணன் திருமா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாக்கு கேட்டு போகிற போது பல கிராமங்களை தவிர்த்து விடுவார்கள். எல்லாம் ஏதாவது ஒரு கலவரம் வரும், பிரச்சனை வரும், அங்கு போக வேணாம் என்று தவிர்த்து விடுவார்கள். ஆனால் அதை போலவே அந்த பயண திட்டத்தை என்ன இடத்துல நான் காட்டிய போது, தொடர் இந்த பகுதிக்கெல்லாம் போக வேண்டாம், தவிர்த்துடலாமே என்று சொன்னார். நான் உடனடியாக திமுக கூட்டணியுடைய தலைமையாக இருக்கிற திமுக ஒன்றிய செயலாளர் தொலைபேசியிலே அழைத்து ஓபன் ஸ்பீக்கர்ல அதை போட்டு அவர்கிட்ட பேசுகிற போது, எங்க ஊருக்கு அண்ணன் வரணும், அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவர் ஒரு தலைவர் என்பதை எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மாற்று கருத்துடையவர்கள் கூட திரும்ப எப்ப வருவார்னு கேட்கிறாங்க. அதனால கூட்டணி வலுவாக இருக்கிறது நம்மோட இருக்கும், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் கூட அண்ணன் வந்துட்டு போட்டும் சொல்றாங்க. ஒரே ஒரு இடத்தில் கூட சிதம்பரத்தில் ஒரு இடத்தில் கூட ஒரு சின்ன சாதிய கலவரம் கூட இல்லை என்பதை ஒரு சமூக வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் வெற்றி மாத்திரம் அல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல். அதுதான் இந்த அளவிற்கு சாதிய மதவாத வன்முறை சக்திகளை தமிழக அரசு கட்டுப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த 40க்கு 40 குறிப்பாக இந்த விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றியின் பின்னாலே இதை ஒரு அரசியல் வெற்றியாக மாத்திரமல்லாமல் சமூக வெற்றியாக பார்க்கிறேன். மாண்புமை உடன்பிறப்பே என்கிற ஒற்றை சொல்லின் மூலமாக என்னை போன்றவர்களை இன்னும் இயக்கி கொண்டிருக்கிற மறைந்த முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் கண்டிருக்கிற சமூக மாற்றத்தை உறுதிப்படுத்துகிற இந்த பயணத்தில் காவல்துறையின் பங்கு, உளவுத்துறையின் பங்கு வலுவாக இருந்தது என்பதை மனம் நிறைந்து இந்த தருணத்தில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, குற்றம் என்பதற்கான வரையறை கிரைம். கிரைம் என்று வருகிற போது ஒரு செயல் மாத்திரமே கிரைம் அல்ல, இன்டென்ஷன். அந்த கிரைமுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்ப அந்த இன்டென்ஷன் என்பது என்னவாக இருக்க முடியும்? பொருளாதார குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் இப்படிலாம் வருகிற போது இன்று தனிநபர் குற்றங்களை நம்ம தனியாக பிரித்துக் கொள்வோம். இன்னைக்கு இயக்கமாக, அமைப்புகளாக, அரசியல் இயக்கங்களாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மதவாத சாதியவாத வன்முறையை தூண்டிவிடுகிற பெரும் மோசமான பாசிச போக்கு இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கிரைமா, ஒரு அமைப்பு சார்ந்த வடிவங்களுடைய கிரைமா மாறி. உதாரணத்திற்கு மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய மாண்புமை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது ஒரு கட்டத்தில் நமக்கே இவர் எங்கேயோ போறாரே, நம்ம கொண்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு என்கிற அளவிற்கு
மிகுந்த ஆன்மீக உணர்வோடு ஒரு பேசக்கூடியவர். யாருமே அதை வந்து கேள்வி எழுப்ப முடியாது. கியூ பிரான்ச் என்பது ஒரு காலத்தில் ஆயுத பாதையில் நம்பிக்கை வைத்திருந்த நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகளை அடக்குவதற்காக வைத்திருந்த ஒரு அமைப்பா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட அமைப்புகளே தங்களுடைய போக்கெல்லாம் கைவிட்டுட்டு இந்தியாவில் இனிமே இதுக்கான தேவையில்லைன்னு வந்துட்டாங்க. இந்த மதவாத பாசிச சக்திகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதுதான் என்பதை பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தகைய சக்திகளை எதிர்கொள்வதற்கு உரிய வகையில நம்முடைய காவல்துறையில் சீர்திருத்தங்கள், உரிய அமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலையில கூட நம்ம வந்து ஒரு தீர்மானத்தை, வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன ரொம்ப அந்த தீர்மானத்தினுடைய நகல் ரொம்ப டீட்டெயிலா போகாம ரொம்ப மேலோட்டமா பார்த்தா, இந்த சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மகத்தான வரலாற்று பாரம்பரியம் மிகுந்த ஜனநாயகத்தின் அடையாளமா இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு தீர்மானம், ஒரு முறைக்கு இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு நாங்க இசைவு தர மாட்டோம் மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது யாரு நீட்டுங்கிற பிரச்சனைக்குள்ளார நான் பல காலையில எல்லாருமே விவாதிச்சிட்டாங்க. இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய யுத்தம், ஒரு போர் அப்படின்னு தான் நான் கருதுறேன். கான்ஸ்டிடியூஷனை மாத்துறது அப்படிங்கறத ரெண்டு விதமா பண்ணுவாங்கன்னு இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க. ஒன்னு, நேரடியா கான்ஸ்டிடியூஷனை மாத்துவாங்க. நேரடியா கான்ஸ்டிடியூஷனை மாத்த முடியாது அப்படின்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷனை தப்பா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. என்ன ஒரே ஒரு வரி, as soon as possible, இதை வந்து சீக்கிரமா நீங்க கவர்னர் வந்து as soon as possible இதை வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு வரிய as soon as possible ஒரு வாரம்னு வச்சுக்கலாம், ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம், 5 வருஷம்னு வச்சுக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாமன்ற உறுப்பினர்கள், எனக்கு அருகிலே இருக்கிற மாண்புமிகு உறுப்பினர்கள் உட்பட அவர்களுக்கும் உரிமை மறுக்கப்படுகிறது. நீங்க ஒரு தீர்மானத்தை ஏற்றி அனுப்புனா அது வந்து அங்க செல்லாது, ஆக நம்முடைய உரிமை ரத்து செய்யப்படுகிறது, கேள்விக்குள்ளாகிறது. அப்படின்னா வாக்காளனுடைய உரிமை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த ஜனநாயகம் இங்கு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய அணுகுமுறைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி ஒரு சில கோரிக்கைகளை மிக விரைவாக சொல்லி நான் முடிவு செய்கிறேன். பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஏராளமா இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. இந்திய தண்டனை சட்டம் என்பது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னும், குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னும், இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சாட்சிய நியாய சட்டம்னு வருது. இது வெறும் மேலோட்டமா பார்க்கிற போது வெறும் ஒரு சான்ஸ்கிரைட்டைசேஷன் மாத்திரமல்ல, ஒருத்தவரை நீங்க அரெஸ்ட் பண்ணா இம்மிடியேட்டா எஃப்ஐஆர் போடணும், அது இன்னைக்கு இருக்கிற சட்டம். ஆனா எஃப்ஐஆர் போடாமலே 15 நாள் வச்சு விசாரிக்கலாம். இது உருவாகி இருக்கிற கொடூரமான மாற்றம். இன்னொன்னு, கஸ்டடி எடுக்கணும், அரெஸ்ட் பண்ண உடனே நீங்க 24 மணி நேரத்தில் கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் இன்னைக்கும் அது இது இந்த சட்டத்தில் இருக்கு. ஆனா கஸ்டடி எடுக்கும் போது ஒரு நாள் 2 நாளுக்கே நீங்க நீதிமன்றத்தில் போய் கேட்கணும். ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு மேல இப்ப அனுமதி இல்லை. ஆனால் கஸ்டடியில 60 நாட்களுக்கு மேல வைத்து விசாரிக்க முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. உண்ணாவிரதம் இருந்தால் கூட அதை கைது செய்து விசாரிக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான அணுகுமுறை இந்த புதிய சட்டங்களில் வந்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என சட்டமன்றத்திலே இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இவைகளுக்கு பதிலா இந்த மாதம் ஜூன் மாதம், இது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்தில் நமக்கு ஒரு நினைவு வரும், தவிர்க்க முடியாதபடி சாத்தான்குளத்தில் ஃபெலிக்ஸும் ஜெயராஜும் எப்படி நடத்தப்பட்டாங்கன்னு. ஆகவே இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு மாறாக பிரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறத நாம் கொண்டு வருவது நல்லது. ஐநா சபை ஏற்கனவே 2008, 2012, 2013, 2023 தொடர்ந்து உலக நாடுகளுக்கு இதை வலியுறுத்திட்டு இருக்கு. இந்தியாவும் ஒப்புதல் போட்டு கையெழுத்து போட்டிருக்கு. ஆனா நாம வந்து பிரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்டை கொண்டு வரல. அதே மாதிரி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தால் ஒரு ஸ்கீமா அறிவிக்கப்பட்டது. 2018 வந்த ஒரு தீர்ப்புல வந்து மகேந்திரா சவுலா வெர்சஸ் ஒன்றிய அரசு ரிட் பெட்டிஷன் நம்பர் 156 2016 அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. என்னன்னாக்கா விட்னஸ் ப்ரொடெக்ஷனை ஒரு ஸ்கீமா நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு ஒரு சட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலே 1-2 கோரிக்கைகளை வேகமாக நான் வாசிக்கிறேன். காவலர்களின் பணியிடங்களில் எண்ணிக்கை பெருகி வருகிறது. பணியிடங்களை நிரப்புங்கள் என்பது மாத்திரம் எனது கோரிக்கை அல்ல. இந்த கடந்த காலத்தில் அந்த வேகன்சி போஸ்டிங் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது.
மாறி வந்திருக்கிற ஏறி வந்திருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பணியிடங்களை மறுவரையை செய்து அதற்கொப்ப காவலர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே காவல் பணியில் இருக்கிற அனைவருக்கும் பெட்ரோல் அலவன்ஸ் தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையில் அனைத்து பணியாளர்களும் விபத்துக்கு நேரிடும் போது அவங்களுக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் கிளைமர் பல இடர்பாடுகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அதை சரி செய்து தர வேண்டும். காவல்துறையினர் பயன்படுத்துகிற வாகனங்கள் அதிநவீனமாக இருக்கும். அல்ல, நவீனமான வண்டி வந்து அது ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து காவல்துறைக்கு போய் சேர்ந்தணும். அதே போல அனைத்து நிலை காவல் பணியாளர்களுக்கும் அரசு பேருந்துகள்ல எல்லா இடங்களுக்கும் கட்டணம் இல்லாம அந்த வாரண்ட், பாஸ்போர்ட் இதெல்லாம் இல்லாம எங்க வேணாலும் போகக்கூடிய ஒரு நடைமுறை என்பது உருவாக்கப்பட வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆர்டர்லி சிஸ்டத்தை வந்து நாம தொடர்ந்து விவாதிச்சுட்டு வரோம். இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய வகையில மாண்புமிகு முதல்வர் அந்த ஆர்டர்லி சிஸ்டத்தை நீக்குவதற்கு முன்வர வேண்டும். உயரதிகாரிகளுடைய வீட்டு காவல் வேலை செய்யறது, பணிவிடை செய்யறது, இதுக்கு வேற காவல்துறை சாராத மற்றவங்களை ரெக்ரூட் பண்ணலாம். சைபர் கிரைம் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, சைபர் கிரைம்னா நீங்க போலீஸ் பேனை தான் ரெக்ரூட் பண்ணணும் இல்ல. இன்னைக்கு நிறைய கிராஜுவேட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்க எல்லாமே ட்ரெயின்டா இருக்கணும். இந்த எப்பயுமே செல்போன்லயே இருக்கிற ஆட்கள் ரொம்ப பிசிக்கலா ஃபிட்னஸா இருப்பாங்க, தேவையில்லை. அவர் ரொம்ப சாதாரணமா இருப்பான், ஆனா வந்து செல்போன்ல ரொம்ப பாண்டியத்தம் பெற்றவரா இருப்பான். இப்ப சைபர் கிரைம்ல கூட நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் வந்து நாம ரெக்ரூட் பண்ணி அதை நம்ம வந்து செய்ய முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாவட்டத்தில் முதல்வருடைய கருணை பரப்பிற்கு நான் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தேன். இந்த மாதிரி 30 வருஷமா இயங்காம இருக்கிற அந்த தொழிற்பேட்டையை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும். உடனடியாக கேட்ட 24 மணி நேரத்தில் 50 கோடி ரூபாயை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு தந்தாங்க. அதுல ஏக்கருக்கு 70,000 சொல்லிட்டு HRNC இருந்து நாம வந்து 6/7/1993 47.2 நிலத்திற்கு நாம பணம் கொடுத்துட்டோம். அதாவது வந்து டாட்டோ கொடுத்துருச்சு. ஆனா இன்று வரை அந்த நிலம் வந்து மாறாதால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 50 கோடி கொடுத்தும் கூட அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை இங்கே சொல்லி பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய இந்த பின்னலாடை நிறுவனம் என்பது 1973ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறையும் கேட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு 33 லட்சம் ரூபாய் அன்றைக்கு 93ஆம் ஆண்டு வழங்கியதோடு அந்த பிரச்சனையை மேற்கொண்டு கடந்த ஆட்சி காலத்திலும் அந்த ஆட்சி காலத்திலும் அந்த நிலத்தை எடுக்கவில்லை. தற்போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கடந்த 26/2/2024 அன்று டிஆர்ஓவை நில அளவை அனுப்பி அந்த இடத்தினுடைய முழு விவரங்களையும் சேகரித்து வந்தோம். அதில் என்னவென்றால் 47 ஏக்கரில் ஒரு 1.25 ஏக்கர் முனுசாமி என்ற ஒரு தனிநபர் தனக்கு சொந்தம் என்று நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து தற்போது அவருக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்றிருக்கின்றார். அதை உடனடியாக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு சென்றவுடன் அவர் அரசு வழக்கறிஞரை சந்தித்து மேல்முறையீடு செய்ய சொல்லி மேல்முறையீடும் செய்திருக்கின்றோம். கூடிய விரைவில் இந்து சமய அறநிலையத்துறை அந்த இடத்தை தாட்கோ நிறுவனத்திற்கு வழங்குவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்படும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த காடேஸ்வரர் என்பவர் ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி திராவிட மண்வாசம் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கின்ற வரை இந்த சக்திகள் எந்த காலத்திலும் தலை தூக்காது என்ற உறுதியை தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு நிச்சயமாக அந்த திருப்பூர் பின்னலாடை தொழிற்சாலை உண்டான இடம் தாட்கோவிடம் வெறு விரைவில் சட்டப்படி ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரலாற்றின் நெருக்கடி குறித்து ஒரே ஒரு கோரிக்கையை கூடுதலாக உங்கள் அனுமதியோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தீயணைப்பு துறையிலிருந்து சில அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க. SC/STல ப்ரொமோஷன்ல அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. ஆகவே பதவி உயர்வில் SC/ST மக்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா அதுல வந்து அந்த தலைவர் பதவி வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியாக தான் இருக்கணும்னு ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கு. நேஷனல் கமிஷனுக்கே அப்படிப்பட்ட இது இல்லை. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணா ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது நீதித்துறையில் பாண்டியத்தம் பெற்றவர்கள் என்கிற அளவில் அது வந்து சொல்லப்பட்டால். ஒன்று, சிதம்பரத்தில் அந்த தீட்சிதர்கள் வந்து சிற்றம்பல மேடையில தேவாரம் பாடி வழிபடுவதில் வழக்குகள் பதிவாயிருக்கு. எங்களால பாட முடியல, தமிழ்ல தேவாரம் பாட முடியல. 6 கால பூஜையிலையும் தமிழ்ல தேவாரம் பாடக்கூடிய வகையில காவல்துறை உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் ஓதுவார்களை தமிழக அரசு நியமனம் செய்ய வேண்டும். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் படித்த பள்ளியில ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை செய்யக்கூடிய வகையில கூடுதலாக ஒரு 25 லட்சத்தை அதுக்காக மட்டும் ஸ்பெசிபிக்கா கொடுத்து அதுல தொகுதிக்குள்ளர மட்டும் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்துல செய்கிற வகையில செய்து தர மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
தமிழகத்தை ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்திலே பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழகத்தின் இமயமாக விளங்கி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.